இன்னைக்கு நம்ம தீபாவளி ஸ்நாக்ஸ்ல சோமாஸ் தான் செய்ய போறோம். சோமாஸ் எப்படி ரொம்ப டேஸ்டாவும் ரொம்ப ஈஸியாவும் செய்யலான்றதை இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. சோமாஸ்க்கு ஃபஸ்ட்டு மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு இப்போ 1 கிலோ மைதா எடுத்துக்கோங்க. மாவை நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. சலிச்ச மைதா மாவில் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதோட 50 கிராம் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நல்லா இப்போ மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெய் உப்பு இதெல்லாம் மாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம மாவை பிசைஞ்சிக்கலாம். மாவு நல்லா சாஃப்டாக ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நெய்க்கு பதில் நீங்கள் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். ஆயிலும் நெய்யும் எதுக்கு சேர்க்குறோன்னா நம்ம சோமாஸ் ரொம்ப கிறிஸ்பியாக வரணுன்றதுக்காக இதை ஆட் பண்ணுறோம். மாவை நல்லா இதை மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நல்லா சாஃப்டாக இருக்கணும் மாவு. அதுக்கப்புறம் அதை 1 or 2 hours அப்படியே மூடி போட்டு ஊற விடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ சோமாஸ்க்கு உள்ளே வைக்கிற தீனி ரெடி பண்ணிக்கலாம். சோமாஸ்க்கு உள்ள வைக்கிற ஸ்டஃபிங்காக ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 1 ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க. நெய் நல்லா மெல்ட் ஆனதும் அதில் 400 கிராம் ரவையை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரவையை வறுக்கிறப்ப மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்தெடுங்க. ரவை நல்லா வறுத்தாச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நம்ம இப்போ பொட்டுக்கடலையை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ 100 கிராம் பொட்டுக்கடலையை லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலை வறுத்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம கசகசா ஒரு 20 கிராம் வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பேனில் 1 ஸ்பூன் நெய் எடுத்துட்டு அதில் ஒரு முழு தேங்காவை துருவி எடுத்து போட்டு நல்லா வதக்கலாம். தேங்காவை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. தேங்காய் சரியாக ஃப்ரை ஆகலைன்னா சோமாஸ் சீக்கிரம் கெட்டுடும். தேங்காவை எந்த அளவுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு சோமாஸை ரொம்ப நாள் வச்சு சாப்பிட்லாம். இப்போ நம்ம வறுத்த பொட்டுக்கடலையை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம வறுத்த ரவை கூட 800 கிராம் சர்க்கரையை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அது கூட நம்ம வறுத்த தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அரைச்ச பொட்டுக்கடலை பொடி ஆட் பண்ணிக்கலாம். அது கூட உடைச்ச முந்திரி ஒரு 100 கிராம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வறுத்த கசகசாவை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சோமாஸோடைய தீனி ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம மாவு ஊற வச்சோம்ல அது ரெடி ஆகிருக்கும். வாங்க அதை போய் உருட்டிக்கலாம். நம்ம ஊற வச்ச மாவுலேருந்து இப்போ சின்ன சின்ன பாலாக நம்ம ஒரே சைஸாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சைஸ் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ரவுண்ட் ஷேப்பாக பூரி மாதிரி உருட்டிக்கோங்க. இப்போ இந்த உருட்டின மாவை நம்ம சோமாஸ் அச்சில் வச்சு இது உள்ளே இப்போ நம்ம தீனி வச்சுக்கலாம். ஸ்டஃபிங் இந்த சென்டர்லேயே வைக்கணும். அந்த சைடில் வந்துருச்சுன்னா நம்மளுக்கு அந்த மாவு ஒட்டாது. ஸோ அதை பார்த்து வைங்க. சப்போஸ் அந்த சரியாக ஒட்டலைன்னா நீங்கள் ஃப்ரை பண்ணுறப்ப அந்த எண்ணெய் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடும். அந்த தீனி எல்லாமே வெளியில் வந்துடும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய சோமாஸ். இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் உருட்டி இந்த மாதிரி ஸ்டஃபிங் வச்சு சோமாஸ் ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், 1 கிலோ மாவில் எங்களுக்கு 75 சோமாஸ் வந்துச்சு. இப்போ எல்லாத்தையும் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்.
ஒரு சைடு ஃப்ரை ஆனதும் அடுத்த சைடு திருப்பி விட்டுக்கோங்க. அப்போ தான் 2 பக்கமும் நல்லா வெந்து செவந்து வரும். இந்த மாதிரி சோமாஸ் கோல்டன் கலர் வரப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம் ஆயிலிருந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நானும் அம்மாவும் சேர்ந்து செஞ்ச இந்த சோமாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரம் ஸ்னாப்பி குக்கிங் ஃபேமிலி.